ஒரு நார்சிஸ்டிக் உமனுக்கும் ஒரு ஐ வேல்யூ உமனுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நார்சிஸ்டிக் உமனை என்ன மாதிரியான ரெட் ஃபிளாக்ஸ் வச்சு கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஐ வேல்யூ உமனும் ஒரு நார்சிஸ்டிக் உமனும் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீடியோ தான் இது. நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பார்ட் 30 வீடியோ இது. சப்போஸ் நீங்கள் பார்ட் 1ல இருந்து பார்ட் 29 வரைக்கும் இந்த என்டையரான இந்த நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் சீரிஸ் பார்க்கலனா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஹை வேல்யூ உமன் வெஸ் நார்சிஸ்டிக் உமன். ஃபஸ்ட்டு ஒரு ஹை வேல்யூ உமனை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக வந்து நீங்கள் வந்து நார்சிஸ்டிக் உமனை பார்ப்பீங்க. அதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரிஸ். இந்த பவுண்ட்ரிஸ் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வேல்யூ உமனுக்கு ரொம்ப க்ளீனாக தெரியும். அதாவது அவங்கள நீங்கள் மீட் பண்ணும்போதே இந்த பவுண்ட்ரிஸை தான் அவங்க தூக்கி முன்னாடி வைப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன விஷயம்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேட் ஹேபிட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீட் பண்ணுறதோ இல்லை ஒரு சீரியஸான விஷயத்துக்கு பொய் சொல்கிறதோ இல்லை மேனிப்புலேட் பண்ணுறதோ இல்லை ஏதாவது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே ஒரு நார்சிஸ்டிக் உமனுக்கு இருக்கும். வேற ஹை வேல்யூ உமனுக்கு சுத்தமாக இருக்காது. அதாவது அவங்களுக்கு எந்தவித பேட் ஹேபிட்ஸும் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அது அவங்களோட ஒன் ஆஃப் த பெரிய பவுண்ட்ரியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சொசைட்டியோடைய எத்திக்ஸ் அண்ட் மாரல்ஸை வந்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். இந்த எத்திக்கலான ஒரு விஷயத்தை தாண்டி அன்எத்திக்கலான ஒரு விஷயத்த ஒரு ஹை வேல்யூ உமன் அவங்க செத்தாலும் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய பவுண்ட்ரி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு உமனுக்கு உண்டான ஒரு ஷைனஸ் வந்து ஒரு ஹை வேல்யூ உமன் கிட்ட அப்பப்போ நீங்கள் பார்க்கலாம். எப்படி ஒரு உமன் வந்து ஒரு ஷையாக சில விஷயங்களுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்களோ அதே விஷயம் வந்து நீங்கள் ஹை வேல்யூ உமன்ட்ட கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹை வேல்யூ உமன் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. ஒரு ஃபேண்டஸியான ஒரு விஷயத்தில் இருக்கவே மாட்டாங்க. எதுனாலுமே எந்த ஒரு டிசிஷன்னாலுமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸோ அவங்களுடைய பவுண்ட்ரிஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொசைட்டியில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. அதனால் அவங்க டிசிஷன் எல்லாமே அந்த ப்ராக்டிக்கலாக அந்த பவுண்ட்ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அவங்க வந்து என்னதான் ஒரு ஷையாக இருந்தாலுமே அவங்கக்கிட்ட வந்து ஒரு பிரேவ்னஸ், ஒரு கரேஜ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த கரேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எந்தெந்த இடத்துலலாம் வந்து தப்பு நடக்குதோ அந்த இடத்துலலாம் ஒரு கரேஜாக வந்து அதை போய் தட்டி கேட்பாங்கன்றது கிடையாது. அவங்களுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய தப்புகளுக்கு கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஒரு பயங்கர ஒரு அக்ரெசிவாக தட்டி கேட்கக்கூடிய ஒரு உமனாக ஹை வேல்யூ உமன் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் போய் ஃப்ளர்ட் பண்ணுறதோ இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அக்ரெசிவாகி அவங்க பவுண்ட்ரி நீங்கள் வயலேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களை வந்து கை நீட்டி அடிக்கிறது கூட தயங்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அட் எனி காஸ்ட் அவங்கள வந்து எப்போவுமே ஒரு விக்டிமாக காட்டிக்கவே மாட்டாங்க ஒரு ஹை வேல்யூ உமன். என்ன நடந்தாலுமே, அதாவது அவங்க லைஃப்பில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலுமே தன்னை வந்து ஒருத்தங்க கிட்ட விக்டிமாக அந்த விக்டிம் கார்ட் ப்ளே பண்ணவே மாட்டாங்க ஒரு ஹை வேல்யூ உமன். அதே மாதிரி அவங்களுடைய எமோஷ்னல் அண்ட் ஃபினான்ஷியல் நீடை வந்து அவங்களே வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதை வந்து எப்போவுமே அவங்க கூட கனெக்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு பர்சன் கிட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஃபினான்ஷியலாக ஏதாவது கடன் வாங்கியிருந்தா கூட அதுக்கு லயபிள் எடுத்து கண்டிப்பாக கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் அவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்கும். ஸோ இந்த பவுண்ட்ரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை வேல்யூ உமனுக்கு உண்டான பவுண்ட்ரிஸ். இந்த பவுண்ட்ரிஸை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்க கூட கனெக்ட் ஆகும்போது முன்னாடி தூக்கி வைப்பாங்க. அவங்களுக்கான ஒரு எத்திக்கலான ஒரு மாரலான அந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயம் இது எல்லாமே இருக்கும். அட் எனி காஸ்ட், நான் திரும்ப சொல்கிறது, அவங்க உயிரே போனாலுமே ஒரு ஹை வேல்யூ உமன் இந்த பவுண்ட்ரியை வந்து வயலேட் பண்ணவே மாட்டாங்க. அதுதான் அவங்கள வந்து ஒரு ஹை வேல்யூ உமனாக காட்டுறது. வேறஸ் நார்சிஸ்டிக் உமன் இந்த எல்லா ஹேபிட்ஸுக்குமே எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஒரு நார்சிஸ்டிக் உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவுண்ட்ரிஸ் அப்படின்றது ஒன்று இருக்கவே இருக்காது. அதே மாதிரி உங்கள் பவுண்ட்ரிஸை தூக்கி நீங்கள் முன்னாடி வச்சாலுமே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இதிலே நீங்கள் வந்து அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் கனெக்ட் பண்ணும் போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து அவங்க ஹை வேல்யூ உமன் கிடையாது. அவங்க வந்து கைண்ட் ஆஃப் நார்சிஸ்டிக்காக இருக்கலாம் அப்படின்ற ஒரு க்ளூ தான். அந்த ரெட் ஃப்ளாக் வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பேட் ஹேபிட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். அது வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா எனக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ இல்லைனா எனக்கு எப்போல்லாம் வெறுப்பு வருதோ அதை என்னை வந்து நான் காம் பண்ணுறதுக்காக இந்த பேட் ஹேபிட்ஸ் வந்து பழக ஆரம்பிச்சேன்னு அதுக்கு ஒரு பெரிய வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. எத்திக்கல்
மாரல்ஸ் இதெல்லாம் வந்து நார்சிஸ்டிக் உமனுக்கு சுத்தமாக இருக்காது. அவங்க பண்ணக்கூடிய எல்லாமே ரொம்ப அன்எத்திக்கலாக இருக்கும், அந்த சொசைட்டிக்கு ரொம்ப ஆன்டி சோஷியலாக இருக்கும் அப்படின்றது தான். ஷைனஸ் அப்படின்றது அவங்க இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, ஆனால் ஷைனஸ் சுத்தமாக அவங்களுக்கு இருக்காது. அட் எனி காஸ்ட் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ப்ராக்டிக்கலாக அவங்க எப்போவுமே இருக்க மாட்டாங்க. ஒரு நார்சிஸ்டிக் உமன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேண்டசிலேயே இருப்பாங்க. கரேஜ் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப பயந்தாங்குழிங்க தான் எப்போவுமே நார்சிஸ்டாக இருப்பாங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களுக்குள்ளார ஒரு பயங்கரமான இன்செக்யூரிட்டி இருக்கும். ஆனால் நீங்கள் ஐ வேல்யூ உமன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்செக்யூரிட்டி அப்படின்ற வார்த்தையை அவங்க வாயில் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் ஒரு லோன்லினஸ் பார்த்தா ஒரு நார்சிஸ்டிக் உமனுக்கு ரொம்ப பயமாக இருக்கும், தனியாக தூங்குறது கூட பயமாக இருக்கும். ஒரு ரொம்ப பயந்தாங்குழிங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நார்சிஸ்டாக இருப்பாங்க. ஆனால் வெளியில் தன்னை ரொம்ப கரேஜாக இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. அண்ட் எப்போவுமே வந்து ஒரு விக்டிம் கார்ட் ப்ளே பண்ணுவாங்க. எப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக போகிறீங்க அப்படின்னு நினச்சாலுமே, இல்லைனா உங்கள் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டைம் உங்கள் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப எம்பாத்தாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு விக்டிம் கார்டு வச்சு உங்கள் கூட கனெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுடைய எமோஷனல் அண்ட் ஃபினான்ஷியல் நீட், இது ஆப்வியஸ்லி இது வந்து நார்சிஸ்டிக் லைஃப் சைக்கிள், நார்சிஸ்டிக்கோட பெரிய ட்ரைட்ஸ் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எமோஷனலாக ஃபினான்ஷியலாக அவங்க ஒரு ஜாம்பி தான். அவங்க கூட இருக்கிறவங்களுடைய ரத்தத்தை தான் உறிஞ்சி அவங்களுடைய எமோஷனல் நீடியும் ஃபினான்ஷியல் நீடியும் சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பாங்களே தவிர அவங்க எப்போவுமே தனக்கு தேவையானது தானே பூர்த்தி பண்ணிக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த பவுண்ட்ரிஸ் வந்து ஒரு ஹை வேல்யூ உமன் கிட்ட இருக்கும். வேறஸ் நார்சிஸ்டிக் உமனுக்கு இந்த பவுண்ட்ரியோட மீனிங் கூட தெரியாது. அது நீங்களே அந்த பவுண்ட்ரியை தூக்கி முன்னாடி வச்சாலும் அவங்களுக்கும் உங்களை பிடிக்காது. அதுதான் நீங்கள் ஈஸியாக அவங்கள வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு, ஒரு நார்சிஸ்டிக் உமனை ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கும் ஒரு ஹை வேல்யூ உமனை ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை வேல்யூ உமன் எப்போவுமே வந்து aware of her own emotions and can manage by herself. அதாவது எவ்வளோ பிரேக் டவுன் ஆனாலும் லைஃப்பில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலுமே அதை அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. அதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கரேஜ் அவங்கக்கிட்ட இருக்கும். ஒரு இண்டிபெண்ட்டான பர்சனாக இருப்பாங்க. எப்போவுமே அந்த எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகி வேறு யார்கிட்டயா போய் ஹெல்ப் கேட்குறதோ இல்லை வேறு ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதோ அது எப்போவுமே பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து எமோஷ்னலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். மைண்ட் லெவலில் அவங்கள உடைக்கவே முடியாது, செம்ம ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் எமோஷன்ஸ் ஆஃப் அதர்ஸ். அதாவது அவங்க எமோஷன்ஸ் மட்டுமே கிடையாது, மற்றவங்களோட எமோஷன்ஸையுமே ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ எமோஷனல் சப்போர்ட் வந்து ஒரு ஹை வேல்யூ உமன் கிட்ட நீங்கள் பயங்கரமாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாருமே அவங்க கூட இருக்கிறது, அதாவது அவங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய அவங்க சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பீப்புளையுமே ரொம்ப வந்து கைண்ட்னஸோட எம்பத்தட்டிக்காக அண்ட் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. அதுதான் நீங்கள் வந்து ஒரு ஹை வேல்யூ உமன் கிட்ட பார்க்கலாம். ஸோ அவங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹையாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹை வேல்யூ உமன் கிட்ட இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேறஸ் நார்சிஸ்டிக் உமன் வந்து அப்படியே ஆப்போசிட். அவங்களால வந்து அவங்களுடைய ஓன் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா உடனே அந்த இடத்துல வந்து டேண்ட்ரம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த குழந்தைங்களாம் கீழே விழுந்து அழுமே, அதே மாதிரி அந்த இடத்துல பயங்கரமாக கோவப்பட்டு கத்துவாங்க, அந்த இடத்த விட்டு ஓடுவாங்க. நீங்கள் அவங்க காலை போய் பிடிக்கிற மாதிரி, கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அண்டு உங்களை வந்து பிளாக் பண்ணுவாங்க, கோஸ் பண்ணுவாங்க, ஒரு பயங்கர அக்ரெசிவாக நடந்துப்பாங்க. அவங்களுடைய ஓன் எமோஷன்ஸை அவங்களால ரெகுலேட் பண்ணவே முடியாது ஒரு நார்சிஸ்டிக் உமனால். அதே மாதிரி உங்களோட எமோஷன்ஸை சுத்தமாக புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நீங்கள் எந்த மாதிரி ஒரு தாட்டில் இருப்பீங்கன்றே புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்களுடைய நீடை சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும்னு அவங்களோட எமோஷன்ஸுக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அண்ட் எமோஷனல் சப்போர்ட் சுத்தமாக ஒரு நார்சிஸ்டிக் உமன் தரவே மாட்டாங்க. அண்ட் கைண்ட்னஸ், எம்பத்தி, ரெஸ்பெக்ட் இதுக்கான மீனிங் கூட ஒரு நார்சிஸ்டிக் உமனுக்கு தெரியாது. அதனால் உங்களை எந்த விதத்துலையுமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணவே மாட்டாங்க. கண்டமேனிக்கு திட்டுவாங்க, எம்பத்தட்டிக்காக இருக்கவே மாட்டாங்க, கைண்ட்னஸ் சுத்தமாக இருக்காது. பட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ் பாம்பிங் ஸ்டேஜில், அதாவது இனிஷியலாக நீங்கள் ஒரு 6 months ஆர் 1 year கிட்ட நீங்கள் வந்து இது எல்லாமே ஒரு ஹை வேல்யூ உமன் கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு நார்சிஸ்டிக் உமன் வந்து நடிப்பாங்க, இதெல்லாம் காட்டுற மாதிரி. பட் ஒரு 6 months 1 year கழிச்சு தான் அதை வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நாட் ஜஸ்ட் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் கிடையாது. இப்போ ஹை வேல்யூ உமன் கிட்ட சொல்லக்கூடிய எல்லா குவாலிட்டிஸுமே நார்சிஸ்டிக் உமன் கிட்ட இருக்கிற மாதிரி அவங்க இனிஷியல் ஸ்டேஜில் நடிப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்ற ஒரு மேனிப்புலேஷன் டெக்னிக் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை வேல்யூ உமன் வந்து இந்த ஆனஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி அந்த லாயல்ட்டி வந்து ரொம்ப எப்போவுமே பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அண்டு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு பர்சனாக வந்து இந்த ஹை வேல்யூ உமன் வந்து இருப்பாங்க. ரொம்ப ஆனஸ்ட்டாக இருப்பாங்க, எந்த ஒரு நேரத்துலையும் ஒரு சீரியஸான விஷயத்துக்கு போய் சொல்லவே மாட்டாங்க. அண்டு நீங்கள் அவங்கள நம்பி எதில் வேணாலும் இறங்கலாம், அந்தளவுக்கு ஒரு லாயல்ட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து ப்ராட்டப் ஆகும்போதே ஒரு ஸ்ட்ராங்கான மாரல் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் பை தேம். அதாவது நீங்கள் ஒரு ஹை வேல்யூ உமனை மீட் பண்ணிவிட்டு அவங்களுடைய குவாலிட்டிஸை வந்து நீங்கள் 21 வயசில் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் நீங்கள் வந்து 61 வயசுலையும் பார்க்க முடியும். அவங்களுடைய மாரல் பிரின்சிபல்ஸை எதுக்காகவும் எப்பவும் மாற்றவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப லாயலாக, ரொம்ப ட்ரஸ்ட் ஒர்த்தியான ஒரு பர்சனாக இருப்பாங்க.
அண்ட் நெவர் லை அண்ட் பிரேவ் இனஃப் டு ஃபேஸ் எனி திங் அட் எனி டைம். இந்த பொய் சொல்லாதனால அவங்க லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான மென்டல் இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருப்பாங்க. அண்ட் நெவர் எவர் கேஸ் லைட். அதாவது ஒரு விஷயம் அவங்க சொல்லி மாறி நடந்துருச்சுன்னா நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லி கேஸ் லைட்லாம் பண்ண மாட்டாங்க. ஆமாம் நான் அப்படி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒத்துப்பாங்க. அண்ட் அதே மாதிரி எப்போவுமே மற்றவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்காக எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்களா இருப்பாங்க. அதுதான் நீங்கள் வந்து ஒரு ஹை வேல்யூ உமன் கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேற நார்சிஸ்டிக் உமன் அப்படியே டிஃப்ரெண்ட். அந்த ஹானஸ்டி அப்படின்றது அவங்களுக்கு சுட்டு போட்டால் கூட வராது. அவங்க சொல்கிறது எல்லாமே பொய்யாக தான் இருக்கும். அண்ட் பொய் இதுதான் வந்து நார்சிஸ்டிக் உமன். அண்ட் எப்போவுமே அவங்களுக்கான ஒரு மாரல் பிரின்சிபல்ஸ் எதுவுமே இருக்காது. சின்ன வயசுலேருந்தே அது இருக்காது. எப்போவுமே அவங்கள வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய பிரின்சிபல்ஸ் எப்போவுமே மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் அவங்களுக்கு சுத்தமாக பிரேவ் இனஃப் எதுவுமே இருக்காது டு ஃபேஸ் எனிதிங். ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்கள ஃபேஸ் பண்ணுறது கூட அவங்களுக்கு தைரியம் இருக்காது. அண்ட் கேஸ் லைட்டிங் அப்படின்றது அவங்க கூடயே பிறந்தது. பயங்கரமாக உங்களை வந்து கேஸ் லைட் பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா உங்களை வந்து வெறித்தனமாக கேஸ் லைட் பண்ணுவாங்க. அண்ட் எப்போவுமே உங்களை ப்ளீஸ் பண்ணும். அதாவது உங்களை வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள விட்டு போயிடுவீங்களோ, நீங்கள் தான் அவங்களுடைய ப்ரைமரி சப்ளைனா அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போவாங்க. அவங்ககிட்ட ஆனஸ்டி, இன்டெகிரிட்டி, லாயல்ட்டி அப்படின்றது ஒன்றுமே நார்சிஸ்டிக் உமன் கிட்ட இருக்கவே இருக்காது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹை வேல்யூ உமன் வந்து ரொம்ப ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கான ஓன் கோல்ஸ், இன்ட்ரெஸ்ட்டு, லைஃப் ஸ்டைல், பேஷன் இது எல்லாமே இருக்கும். அது வந்து உங்களுக்காக மாற்றிக்க மாட்டாங்க. அண்ட் இது படி தான் அவங்க எப்போவுமே இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு சீரியஸ் கண்டிஷனில் நீங்கள் அவங்கள விட்டாலுமே அவங்கள பார்த்துப்பாங்க. நீங்கள் அவங்கள பற்றி ஒரி பண்ணவே தேவையில்லை. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி எப்போவுமே எடுத்துப்பாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய தாட் ப்ராசஸ், அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். வேற ஒரு நார்சிஸ்டிக் உமன் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட்னு சுட்டு போட்டால் கூட வராது. இண்டிபெண்டோடைய மீனிங் கூட அவங்களுக்கு தெரியாது. அதாவது எப்போவுமே நார்சிஸ்டிக் உமனுக்கு வந்து நான் திரும்ப சொல்லுவேன், அவங்கள நீங்கள் தனியாக விட்டிங்கன்னா ஒரு கடைக்கு போய் ஒரு சாக்லேட் கூட வாங்க தெரியாது. அவங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ளை அவங்க கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒன்று ப்ரைமரி சப்ளை, இல்லை சிம்பு, இல்லைனா அவங்களுடைய எக்ஸு, யார் கூடயா பேசி அவங்கள வச்சு தான் எல்லாமே பண்ணுவாங்க. அவங்களுக்கான ஒரு கோல், இன்ட்ரெஸ்ட், லைஃப் ஸ்டைல், பேஷன் எதுவுமே இருக்காது. இது இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, ஆனால் எதுவுமே இருக்காது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டால் தான் நீங்கள் அவங்க கூட சேர்வீங்கன்னா அது இருக்கிற மாதிரி சும்மா நடிப்பாங்க. எனக்கு அந்த கோல் இருக்குது, இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. ஆனால் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். அவங்கள டேக் கேர் பண்ணிக்கவே முடியாது. எப்போவுமே அடுத்தவங்க அவங்க கூட இருக்கணும். அவங்களால லோன்லினஸ் ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஸோ இந்த இண்டிபெண்ட் அப்படின்றது சுத்தமாக நார்சிஸ்டிக் உமன் கிட்ட இருக்கவே இருக்காது. அண்ட் நோ டு கிரீடி அப்படின்றது தான் வந்து ஒரு ஹை வேல்யூ உமன் எப்போவுமே அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல். அதாவது அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன டிசர்வ் அவங்களுக்கு இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அவங்கக்கிட்ட ஒரு க்ரீடி இருக்கவே இருக்காது. எப்போவுமே சீட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. அதாவது ஒரு தேவைக்காக யாரையுமே சீட் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய ஒர்த் என்னன்றது அவங்களுக்கு தெரியும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் க்ரீடி அப்படின்றது ஒரு ஹை வேல்யூ உமன் கிட்ட இருக்கவே இருக்காது. வேற நார்சிஸ்டிக் உமன் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பெட்டராக யாராவது கிடச்சிட்டாங்க, வேறு ஏதாவது ஒரு ப்ரைமரி சப்ளை கிடச்சிட்டாங்கன்னா அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே உங்களை வந்து கோஸ் பண்ணிவிட்டு மற்றவங்க கூட போய்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டுமே இருக்காது. பயங்கரமான க்ரீடி தான் வந்து பார்த்திங்கன்னா நார்சிஸ்டிக் உமனாக இருப்பாங்க. அந்த அவங்களுக்கு தேவையான விஷயத்துக்காக என்ன வேணாலும், எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த ஒர்த் அப்படின்றதுலாம் எதுவுமே தெரியாது. சீட்டிங் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப கைவந்த கலை. அண்ட் அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஈஸியாக ஷார்ட்கட்டில் என்ன கிடைக்கும் அப்படின்றது தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹை வேல்யூ உமன் வந்து பயங்கர ஒரு குட் கம்யூனிகேட்டராக இருப்பாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப கிளியராக உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. மாற்றிலாம் பேசவே மாட்டாங்க, கேஸ்லைட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அவங்களோட கம்யூனிகேஷன் ரொம்ப கிளியராக இருக்கும். அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன் இருக்காது. அதே மாதிரி எந்த ஒரு டைம்லையும் வந்து ஃபால்ஸ் ஹோப் தரவே மாட்டாங்க. அவங்களால முடியலன்னு சொல்லிடுவாங்க. என்ன முடியுதோ அது மட்டும்தான் கரெக்டாக சொல்லுவாங்க. அண்ட் எந்த ஒரு டைம்லையும் கான்ஃப்ளிக்ஸ் உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து அதை மெச்சூராக ஹேண்டில் பண்ணி ரிசால்வ் பண்ணுவாங்களே தவிர பாதியிலே விட்டுட்டு போகவே மாட்டாங்க. இந்த கோஸ்டிங், இந்த பிளாக்கிங், இந்த ஹைடிங் இது எதுவுமே வந்து ஒரு ஹை வேல்யூ உமன் கிட்ட சுத்தமாக இருக்காது. அண்ட் எப்போவுமே வந்து கம்யூனிகேட் த ட்ரூத் அண்ட் நெவர் அஃப்ரைட் ஆஃப் இட். எப்போவுமே உண்மையை மட்டும்தான் சொல்லுவாங்க. அவங்க என்ன உண்மைன்னு நினைக்கிறாங்களோ அதில் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, பயப்படவே மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அவங்க கூட ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட ஒரு ஹை வேல்யூ உமன் கூட பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்கள நீங்கள் ஈஸியாக நம்பலாம். அவங்களுடைய கம்யூனிகேஷன் என்ன லைஃப்பில் ஏதாவது ஒரு டஃப்பான விஷயம் நடந்தால் கூட டக்குன்னு உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணிவிடுவாங்க, மறைக்கவே மாட்டாங்க. வேற நார்சிஸ்டிக் உமன் அப்படியே டிஃப்ரெண்ட். நீங்கள் அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதே வேறு யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எக்ஸ் கூட போய் பேசுவாங்க, ஒரு சீக்ரெட் அஃபேர் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப
சரியாகவே இருக்காது. அதாவது சுத்தமாக வந்து அந்த கம்யூனிகேஷன் இடத்துல இருக்க மாட்டாங்க. கோஸ்டிங், பிளாக்கிங், ஹைடிங்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பில். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரெட் ஃப்ளாக். அப்போவே உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு நார்சிஸ்டிக்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த டைம்லேயே நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியே போகிறது ரொம்ப நல்லது. அண்ட் ஃபால்ஸ் ஹோப் பயங்கரமாக கொடுப்பாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து சத்தியம் வந்து சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு நாளைக்கு பேசுவாங்க. அதனால் இஷ்டத்துக்கு ஹோப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வாய்க்கு வந்தது பேசுவாங்க, ஆனால் அடுத்த நாள் வேறு மாதிரி பேசுவாங்க. கான்ஃப்ளிக்ஸ்லாம் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணவே தெரியாது. பயங்கரமாக வார்த்தை விடுவாங்க, சம்டைம் கையை நீட்டி அடிப்பாங்க, கத்துவாங்க, ஓடுவாங்க, ஹைட் பண்ணுவாங்க, பிளாக் பண்ணுவாங்க, கோஸ்ட் பண்ணுவாங்க. அந்த எமோஷனை ரெகுலேட் பண்ண தெரியாது. கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரு நார்சிஸ்டிக் உமன் கிட்ட 0 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்க அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்டே இல்லாதனால அந்த ரிலேஷன்ஷிப்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி வேல்யூஸ். ஒரு ஐ வேல்யூ உமன் கிட்ட ரொம்ப 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 சூப்பரான ஒரு விஷயம் ஃபேமிலி வேல்யூஸ் தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின்டைன் ஹெல்த்தி அண்ட் சப்போர்ட்டிவ் ரிலேஷன்ஷிப் வித் ஃபேமிலி மெம்பர்ஸ். எப்போவுமே எந்த ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணவே மாட்டாங்க. அது உங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அவங்க ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, எது ஃபேமிலின்னு நினைக்கிறாங்களோ அது கூட ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி எப்போவுமே அவங்க பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ்லேருந்து எடுத்துப்பாங்க. மற்றவங்க மேலே பழி போட்டு தப்பிக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அண்ட் டாமினேஷன் அப்படின்றது சுத்தமாக இருக்காது. அட் த சேம் டைம் ரொம்ப சப்மிசிவான ஒரு உமனாகவும் இருக்க மாட்டாங்க. எது ரைட்டோ அதுக்கு ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய மாரல் வேல்யூ, அவங்களுடைய எத்திக்கல் வேல்யூக்கு ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அண்ட் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எப்போவுமே ஒத்துக்கவே மாட்டாங்க. எப்போவுமே வந்து ஃபேமிலி டைமை தான் அதிகமாக ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவாங்க, மோர் தென் மணி, மோர் தென் எனிதிங் எல்ஸ். அண்ட் எப்போவுமே அவங்களுடைய கோலை வந்து அவங்களுடைய கோலை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி உங்களுடைய கோல்ஸ் என்ன அப்படின்றத பார்த்து, உங்களுடைய ட்ரீம்ஸ் என்ன, உங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து பயங்கரமாக அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அதாவது உங்களுடைய கோல்ஸ் எல்லாம் பற்றி நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்களோ இல்லையோ அதுக்கு வந்து ஒரு பெரிய எப்போவுமே உங்கள் பின்னாடி இருந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் நீங்கள் ஒரு ஐ வேல்யூ உமன்ட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்குள்ளாருமே ஒரு ஓப்பனான ஒரு ஆனஸ்டான கம்யூனிகேஷனை எப்போவுமே ப்ரொமோட் பண்ணுவாங்க. எல்லாருமே ஆனஸ்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, அவங்களும் ரொம்ப ஆனஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஃபேமிலிக்குள்ளார என்ன பிரச்சனைனாலும் அதை ரொம்ப ஹை ப்ரியாரிட்டி எடுத்து தீக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஃபேமிலிக்கு ரொம்ப 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 அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஐ வேல்யூ உமன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த குழந்தைங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வளர்க்கணும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். ஸோ வந்து ஒரு அன்கண்டிஷனலான லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எப்போவுமே அவங்க சில்ட்ரனுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி லிசன் டு தயர் சில்ட்ரன்ஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் கன்சர்ன்ஸ். எப்போவுமே சில்ட்ரனை வந்து டாமினேட் பண்ணணும், நான் சொல்கிறத தான் கேட்கணும், அதெல்லாம் தாண்டி அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. பட் எப்போவுமே அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் கன்சர்ன்ஸை வந்து லிசன் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க கூட குவாலிட்டியான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரனோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் அண்ட் எமோஷனல் ஹெல்த் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒரு குழந்தைய டாமினேட் பண்ணி அந்த குழந்தைகிட்டேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்லாம் நினைக்கவே மாட்டாங்க. ஒரு ப்ரொமோட் ஹெல்த்தியான ஹேபிட்ஸ் வந்து அந்த ஃபேமிலிக்குள்ளாரையும் அந்த குழந்தைங்களுக்கும் ப்ரொமோட் பண்ணுவாங்க. பட் இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்சிஸ்டிக் உமனுக்கு இருக்காது. ஃபேமிலி வேல்யூஸ் 0 இருக்கும். ஃபேமிலிக்குள்ளார பயங்கரமாக சண்டை இருக்கும். முக்கியமாக உங்களை ஐசோலேட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. உங்களுடைய கோல்ஸ், உங்களுடைய ட்ரீம்ஸ், உங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் எதுக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. உங்களை ஐசோலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா எப்போவுமே நார்சிஸ்டிக் என்ன தேவை, அவங்களுக்கு வந்து ரொம்ப செல்ஃப் சென்டர்ட், அவங்களோட நீடு தான் அவங்களுக்கு தேவை. உங்ககிட்ட இருந்து ஒரு சப்ளை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கோல், உங்களுடைய ட்ரீம், உங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ், உங்களுடைய ஃபேமிலி இதை பற்றி ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துப்பாங்க. ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா பயங்கரமாக டாமினேட் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி எந்த ஒரு டைம்லையும் ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி எந்த ஒரு விஷயத்துக்கும் ஃபேமிலியில் எடுத்துக்கவே மாட்டாங்க. குழந்தைங்க வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு நினைப்பாங்க. அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நார்சிஸ்டிக்கில் ஒரு குழந்தை வளர்ந்தால் அது வந்து ஸ்கேப் கோட்டா, கோல்டன் சைல்டாக, லாஸ்ட் சைல்டாக தான் வளரும். நார்சிஸ்டிக் மதர் பற்றி ஒரு வீடியோ கம்ப்ளீட்டாக நான் போட்டிருக்கேன். அப்படி தான் நார்சிஸ்டிக் உமன் வந்து குழந்தைய வளர்ப்பாங்க. ஒரு ஹெல்த்தியான சில்ட்ரன் ஒரு நார்சிஸ்டிக் உமன் கீழே வளரவே வளராது. அதனால் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தையுடைய ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் இதை பற்றி கவலையப்பட மாட்டாங்க. அந்த குழந்தை கூட ஒரு குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. குழந்தை கூட லிசன் பண்ணவே மாட்டாங்க. ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்சிஸ்டிக் உமன் கீழே இருக்கக்கூடிய ஃபேமிலி வந்து ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியாக இருக்கும். அந்த குழந்தைங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக வளரவே மாட்டாங்க. ஸோ ஒரு நார்சிஸ்டிக் உமன் கூட சேர்ந்து ஒரு கோ பேரண்டிங் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐ வேல்யூ உமனுடைய லைஃப் ஸ்டைல் அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஹேபிட்ஸாக இருக்கும். காலையில் எழுந்துக்கிறது, டிசிப்ளினாக இருக்கிறது, அண்டு ரொம்ப நிறைய ஹை வேல்யூ உமன் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாத்தோட வேல்யூமே க்ளீனாக தெரியும், எல்லாத்துக்கும் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைலே அப்படி தான் இருக்கும். அண்ட் எப்போவுமே கம்பேர் பண்ண மாட்டாங்க, ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. எந்தெந்த டைம்லலாம் சாக்ரிஃபைஸ் அண்ட் காம்ப்ரமைஸ் தேவைப்படுதோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. பட்
தே ஆல்வேஸ் அலைன் வித் தேர் கோர் பர்சனாலிட்டி. அவங்களுக்கான அந்த ஸ்டாண்டர்ட் விட்டு வெளியே வராமல் என்னென்ன காம்ப்ரமைஸ் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அது எப்போவுமே ஒரு ஃபேண்டஸியான ஒரு வேர்ல்டில் இருக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்சிஸ்டிக் உமனோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்கும். அவங்களுக்கு எதோட வேல்யூ பற்றியும் க்ளீனாக தெரியாது. எப்போவுமே கம்பேர் பண்ணுவாங்க, ஜட்ஜ் பண்ணுவாங்க. சாக்ரிஃபைஸ் அண்ட் காம்ப்ரமைஸ் அவங்க டிக்ஷனரியிலே கிடையாது. அவங்களுக்கான ஒரு கோர் பர்சனாலிட்டி அப்படின்றது எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய மூஞ்சிலேருந்து அவங்களுடைய போடக்கூடிய எந்த ஒரு விஷயம், அவங்களோட கேரியர் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்லேயே உங்களை வச்சுருப்பாங்க. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை வேல்யூ உமன் சிம்ப் அப்படின்ற, அதாவது இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹை வேல்யூ உமனோட குவாலிட்டிஸ். பட் ஹை வேல்யூ உமன் வந்து என்ன மாதிரியான மென்னை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதும் இருக்குது. எப்போவுமே சிம்பான ஒரு மேலே வந்து ஒரு ஹை வேல்யூ உமன் சூஸ் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஹை வேல்யூ உமன் கூட ரிலேஷன்ஷிப் மேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான மென்னாக இருக்கணும். நீங்கள் ஒரு சிம்பாக இருந்தீங்க, அதாவது ஒரு ரொம்ப வீக்கான மேலாக இருக்கீங்க, மற்ற ஒரு ஃபீமேல் மேலே ஈஸியாக அட்ராக்ட் ஆகுறீங்க, ஒரு ப்ளே பாயாக இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா ஒரு ஹை வேல்யூ உமன் ஒத்துக்கவே மாட்டாங்க. தே சே நோ டைரக்ட்லி. நீங்கள் எவ்வளோ மணி வச்சுருந்தாலும், எவ்வளோ பெரிய பர்சனாக இருந்தாலும், அவங்கள பொறுத்த வரைக்கும் எத்திக்கல், மாரல், அவங்களுடைய வேல்யூஸ் கூட நீங்கள் மேட்ச் ஆகுறீங்களா, உங்களுடைய பவுண்ட்ரிஸ் என்ன இருக்குன்றதை பார்த்து தான் அவங்க கூட கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தே ஆல்வேஸ் சே நோ டு சிம்ப் and they always say no to dysfunctional men. They always say no to pervert men. So pervert நீங்கள் இருக்கீங்க, சிம்பாக இருக்கீங்க, டிஸ்ஃபங்க்ஷனலாக இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி டிஸ்ஃபங்க்ஷனலாக இருக்குன்னா அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அண்டு எந்த ஒரு மென்னையும் தன்னோட நீடுக்காக யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அண்ட் எந்த ஒரு அன்எத்திக்கல் பிஹேவியருக்கும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அண்ட் ஆல்வேஸ் அவங்களுடைய பாலிசி என்ன அப்படின்னா they live to create a value in the family தான். ஸோ நீங்கள் ஒரு ஹை வேல்யூ உமன் வேணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கணும். உங்களுக்கான பவுண்ட்ரிஸ் இருக்கணும், உங்களுக்கான எத்திக்கல், உங்களுக்கான மாரல்ஸ் எல்லாமே இருக்கணும். அப்போ தான் ஒரு ஹை வேல்யூ உமனுக்கு உங்களை பிடிக்கும். நீங்கள் வந்து சரியில்லை அப்படின்னா உங்களை பிடிக்காது. வேற நார்சிஸ்டிக் உமனுக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு என்ன மாதிரியான கேரக்டர் இருக்குன்றதெல்லாம் உட்காந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் சிம்பாக இருந்தாலும், டிஸ்ஃபங்க்ஷனல் மென்னாக இருந்தாலும், பர்வர்ட் மென்னாக இருந்தாலும், அவங்களுக்கு தேவையான விஷயம் கிடச்சிச்சின்னா அவங்க கூட வந்து சேர்ந்துப்பாங்க. ஸோ நம்மளை அவங்களுக்கு பிடிக்குதே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சப்போஸ் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தப்பான ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க சுட்டி காட்டுறாங்கன்னா அவங்க ஒரு ஹை வேல்யூ உமனாக இருக்கலாம். ஆனால் ஒரு நார்சிஸ்டிக் உமனெல்லாம் அதெல்லாம் சுட்டிலாம் காட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான நீடு கிடச்சிருச்சுன்னா போதும். நீங்கள் எப்படி இருந்தாலும் அது அவங்களுக்கு கவலையே கிடையாது. எத்திக்கல் பிஹேவியராக இருக்கா, அன்எத்திக்கல் பிஹேவியராக இருக்கா, அதுக்கப்புறம் உங்களை வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் பற்றி பெருசாக ஒரி பண்ணவே மாட்டாங்க. பட் ஒரு ஹை வேல்யூ உமனோடு இருக்கும்போது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப போர் அடிக்கும். they never change. அதாவது அவங்க வந்து 21 வயசில் என்ன சொல்கிறாங்களோ 61 வயசுலையும் ஒரு ஹை வேல்யூ உமன் அதே தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கான எத்திக்கல், அவங்களுக்கான மாரல், அவங்களுக்கான லைஃப் வந்து அப்படியே தான் அவங்க ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த சேஞ்சஸ்க்கெலாம் அவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் ஆக மாட்டாங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருப்பாங்க, டிசிப்ளின்டாக இருப்பாங்க, சொன்ன டைமுக்கு கரெக்டாக வருவாங்க, சொன்னதை கரெக்டாக செய்வாங்க, மாற்றி மாற்றி பேச மாட்டாங்க. ஸோ இது வந்து அவங்க கூட இந்த சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதும் அந்த பர்ஃபெக்ஷனிசமும் அவங்க லைஃப்பில் இருக்கிறனால அவங்க கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சேர்ந்துருக்கும் போது நிறையா பிரச்சனை வரும், நிறையா சண்டை வரும். பட் அதை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணணும். அவங்களும் அந்த கான்ஃப்ளிக்ஸை மேனேஜ் பண்ண தான் பார்ப்பாங்க, விட்டுட்டுலாம் ஓட மாட்டாங்க. டிசிஷன் மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக எடுப்பாங்க. எந்த ஒரு ஃபேண்டசி வகையிலையும் டிசிஷன் மேக்கிங் எடுக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்க கூட இருக்கக்கூடிய டிசிஷன் மேக்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் நிறையா கான்ஃப்ளிக்ட் வரும் ஒரு ஹை வேல்யூ உமன் கூட இருக்கும்போது. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு என்ன கரெக்டுன்னு தோணுதோ அதை தான் வந்து அந்த ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் அடமெண்ட்டாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி எமோஷனல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து உங்ககிட்ட அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஃபேமிலிக்கு நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் கண்டுக்காமலாம் போக மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றத 24 மணி நேரமும் நோட் பண்ணுறாங்களோ இல்லையோ, எந்தெந்த டைம்லலாம் நோட் பண்ணணுமோ அதெல்லாம் நோட் பண்ணி உங்ககிட்ட கண்டிப்பாக சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து நிறைய எமோஷனல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ ஃபேமிலி வேல்யூஸ் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம். அவங்களுடைய ஹஸ்பண்ட், அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும், ஹஸ்பண்டாக இருந்தாலும், குழந்தைங்க, அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்களுக்குள்ளார இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க லைஃப்பை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க. வேறஸ் நீங்கள் நார்சிஸ்டிக் உமன் கூட இருக்கும்போது இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு போரிங் எப்போவுமே இருக்கவே இருக்காது. ஏன்னா நீங்கள் எப்படிலாம் வேணுமோ அப்படிலாம் அவங்க மாறிப்பாங்க. அவங்கக்கிட்ட பர்ஃபெக்ஷன்லாம் இருக்காது. டிசிஷன் மேக்கிங்லாம் ரொம்ப இம்பல்சிவாக இருக்கும். எமோஷனல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் அவங்ககிட்ட வந்து பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. அதனால் ஒரு நார்சிஸ்டிக் உமன் கூட ரிலேஷன்ஷிப் மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேற ஹை வேல்யூ உமன் கூட ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஹை வேல்யூ உமன் கூட நீங்கள் இருக்கும்போது தான் உங்களுடைய மென்டல் ஹெல்த் ரொம்ப பக்காவாக இருக்கும். அண்ட் அதுதான்
ஒரு ரியாலிட்டி. ஒரு நார்சிஸ்டிக் உமன் கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது ஒரு ரியாலிட்டியே கிடையாது, ஒரு ஃபேண்டசி கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி. சப்போஸ் நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் உமன் கூட ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு அதுலேருந்து பிரேக்கப் ஆகிட்டு, இல்லைனா அவங்க உங்களை விட்டுட்டு போனாலும் நீங்கள் அவங்கள விட்டுட்டு போனாலும் அதுலேருந்து ஹீல் ஆகிட்டு நீங்கள் ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு உமன் கூட வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஒரு நார்சிஸ்டிக் உமன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா உங்களை வந்து உங்களுடைய டொப்பமின் லெவலை ரொம்ப ஹையாக கொண்டு போயிருப்பாங்க. என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. பட் ஒரு ஹை வேல்யூ உமன் கிட்ட அப்படி கிடைக்கவே கிடைக்காது. என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் கிடைக்காது. அதனால் ஒரு நார்சிஸ்டிக் உமன் கூட இருந்து ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒரு ஹை வேல்யூ உமன் கூட நீங்கள் மாறும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் போர் அடிக்கும். பட் இருந்தாலுமே அதுதான் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அதுதான் ரியாலிட்டி. ஒரு ஹை வேல்யூ உமன் கூட நீங்கள் இருக்கும்போது தான் ஒரு நல்ல வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியை வந்து உருவாக்க முடியும். அண்ட் உங்களுடைய மென்டல் ஹெல்த், உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாமே நார்மலாக இருக்கும். பட் வேறஸ் ஒரு நார்சிஸ்டிக் உமன் கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் போனீங்கன்னா எல்லாமே ஃபேண்டஸியாக இருக்கும். ஸோ ஓவரால் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஹை வேல்யூ உமனுக்கும் ஒரு நார்சிஸ்டிக் உமனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி இந்த ரெட் ஃப்ளாக்ஸில் ஒரு நார்சிஸ்டிக் உமனை கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு நல்ல நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் கண்டென்ட்டும் நான் உங்களை மீட் பண்ண வரேன். சப்போஸ் நம்ம சேனலுக்கு புதுசுனா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமாக வரும். அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எப்பவும் கொடுத்துட்டே இருங்க. வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ண வரேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.